வணக்கம். கன்னி ராசி அன்பர்களுக்கான பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கன்னி ராசி அன்பர்களுக்கெல்லாம் கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்து இந்த மாதத்தை வழிநடத்தப் போகின்றன என்று பார்ப்போம். சனி சூரியனின் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அஷ்டமாதிபதி செவ்வாயோடு இணைந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் மன குழப்பங்கள் அதிகரிக்கும், விரயங்கள் கூடும், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் விருப்பமின்றி வந்து சேரும். கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக கவலைப்படுவீர்கள். சனியும் 7ஆம் இடத்தில் கண்டக சனியாக அமர்ந்திருக்கிறார். இதனால் ஆரோக்கியத்தில் தொல்லைகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் கூடும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்படாமல் பார்த்து கொள்வது மிக மிக அவசியம். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் மறைவது அவ்வளவு நல்ல விஷயம் அல்ல. சேமிப்புகளையும் செயல்பாடுகளில் உழைப்புக்கேற்ற பலனையும் தராமல் தாமதப்படுத்துவார். உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு திருப்தியாக இருக்காது. மிக மிக கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வேலையாட்களால் திருப்தி ஏற்படாது. மொத்தத்தில் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நேரம் இது. இது போன்ற நேரங்களில் பெண் தெய்வ வழிபாடுகளை முறையாக செய்து கொள்வதும் நல்லது. உங்கள் ராசிக்கு 3, 8 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசிக்கு சப்தமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இழப்புகள் எதிர்பாராத விதம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றத்தை சந்திக்காமல் இருக்க முன்னேற்பாட்டோடு நீங்கள் நடந்து கொள்வது நல்லது. மூட்டு வலி, முழங்கால் வலிகளை எதிர்கொள்வீர்கள். வாங்கிய சொத்தை சிலர் விற்கவும் நேரிடும். கவனமாக இருக்க வேண்டும். சகோதர வர்க்கத்தினர்களிடம் பொறுப்புகளை நம்பி ஒப்படைப்பதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த காலத்தில் செவ்வாயின் வழிபாடு நன்மையை தரும். உங்களுக்கு பாகப்பிரிவினைகள் முடிவாவதில் தாமதம் கூட ஏற்படலாம். மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெற்றும் இந்த மாதத்தில் அமர்வார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கும் புதன் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர். அவர் நீச்சம் பெறுவது யோகம்தான். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புது ஒப்பந்தங்கள் அதிகரிக்கும். புகழ் பெற்றவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் யோகம் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இழந்த பொறுப்புகள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். மீனராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உண்டு. முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப சுமை கூடும். உறவினர்களின் பகை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வேலைக்காக செய்த முயற்சி தாமதமாக கூட நடக்கும். சுப காரிய பேச்சுகள் முடிவான நிலையில் கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவிற்கு பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். செவ்வாய் சனி பிரீத்தியை அதற்குரிய நாளில் நீங்கள் செய்து கொள்வது மிக மிக அவசியம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் ஒருபுறம் வந்தாலும் திடீர் விரயங்களும் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல தகுதியான இடத்தில் வேலை கிடைக்கும். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கடன் சுமையும் கூடும். ஆக மொத்தத்தில் இந்த கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த பங்குனி மாதம் என்பது பல தொந்தரவுகளை கொடுத்தாலும் கூட பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்றமில்லாவிட்டாலும் குறைவு இல்லாத வகையில் உங்களை பார்த்து கொள்ளும். இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.